விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் அப்பாவை போலவே சினிமாவில் ஹீரோவாகணும்னு நினைக்காம இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு. தாவக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் இப்போ அரசியல்ல முழு கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கடைசியா ஜனநாயகன் படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. வினோத் இயக்கத்தில் உருவான இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தையொட்டியும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல விஜயோட இணைஞ்சு மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் இணையத்துல வெளியாகி வைரல் ஆகுச்சு. அதாவது முழுக்க அரசியல் கதைக்களத்துல உருவாகியுள்ள இந்த படத்துல விஜயோட நடிப்பு எப்படி இருக்கும்னு பார்க்க ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, திரைப்பிரபலங்களுக்கும் இது பெரும் வருத்தத்தை தான் கொடுத்திருந்துச்சு. ஆனாலும் இதுல ரசிகர்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. விஜய் சினிமாவை விட்டு போகும் நிலையில் அவரோட மகனான ஜேசன் சஞ்சய் இப்போ சினிமாவில் அடியெடுத்து வைக்கிறாரு. இவர் இப்போ சிக்மாங்கிற படத்தையும் இயக்கிட்டு இருக்காரு. இது இவர் இயக்கத்தில் உருவாகக்கூடிய முதல் படம்ங்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் விஜயோட இடத்தை இப்போ அவரோட மகனான ஜேசன் சஞ்சய் பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு. சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்சிருக்கும் இந்த படத்துல அவரோட இணைஞ்சு பிரியா அப்துல்லா, ராஜு சுந்தரம், சம்பத் ராஜ் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. தமனோட இசைன்னா சொல்லவே வேணாம், அது வேற லெவல்ல இருக்கும். முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கதைக்களத்துல மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டா இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஏகோபத்திய வரவேற்பையும் பெற்று வருது. அந்த டீசர்ல பல இடங்கள் காட்டப்படுது. முக்கியமா நிலம், நீர், காற்று, அதுலயும் முக்கியமா பணம், இதுக்கெல்லாம் நாளுக்கு நாள் மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனா நமக்கோ நம்மளோட உறவினர்களுக்கோ இங்க எந்த மதிப்பும் இல்லைங்கிற வசனம். நிச்சயமா இது இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு ராபரிய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கும்னு நினைக்க தோணுது. அது மட்டும் இல்ல, டீசர்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் பாக்குறவங்களை பிரமிக்க வைக்குது. குறிப்பா நம்ம ஹீரோ துப்பாக்கியோட சண்டை போடக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிரள வச்சிருக்கு. டீசரே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்போது படம் நிச்சயமா வேற லெவல்ல தான் இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அதிலும் குறிப்பா இந்த சிக்மா டீசரை பார்த்த ரசிகர்கள் நிச்சயமா படம் ஹிட் ஆகும்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.